செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. Dear staff members, my dear students and parents, good morning all of you. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள் வந்து இருக்கிறீங்க, ஒரு விதமான எண்ணத்தில் இருந்துருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகளை இந்த கல்லூரியில் சேர்த்துருக்கிறோம், இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி வளருவாங்க என்ற ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஆவல் இருக்கிறதோ அது போன்ற ஒரு ஆவலும் அக்கறையும் எங்களுக்கும் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதே வேளையில் அது எங்களுடைய பொறுப்பு. கல்லூரி வாழ்க்கையிலே அவர்களுக்கு கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கம், மற்ற பண்புகள் இவற்றையெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து வீட்டிலே நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வளர்த்திருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளர்வார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, பள்ளி வாழ்க்கையை முடிந்து முதல் முறையாக கல்லூரி வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் வரும், விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, உண்பதற்கு ஒரு காலம் உண்டு, பட்டினியாய் கிடப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு அந்த வசனம் போய்கொண்டிருக்கும். அது நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது, படிப்பதற்கு ஒரு காலம் உண்டு,
ஓய்வு எடுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இப்பொழுது படிப்பதற்கான காலம் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த காலத்தை நீங்கள் வீணாக்கக்கூடாது. சுற்று வரலாற்றில் பல்வேறு கல்லூரி இருந்தாலும் இந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு சில காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய கல்வியில் அதிக அக்கறை எடுத்து இங்கு சேர்த்தால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், ஒழுக்கத்தில் வளர்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கு சேர்த்திருக்கிறார்கள். எனவே அதை நீங்கள் உணர்ந்து இந்த கல்லூரியில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்வதென்றால் ஏற்கனவே சொன்னாங்க 100% மதிப்பெண் தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை கல்வி ஆண்டிலே ஒரு சில பாடங்கள். அதே போன்று வேலை வாய்ப்பினை இந்த ஆண்டு 60 பேர் வேலை பெற்றிருக்கிறார்கள். இதுபோல வாழ்க்கையில் உயர்வுக்கான வழிமுறைகள் எல்லாம் இந்த கல்லூரி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு சிறப்பாக உடைய கல்வி வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள், என்னுடைய கல்லூரி மாணவர்கள் 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆலோசனை போல் நேற்று தான் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தோம். ஒரு நாளிலே இந்த அளவுக்கு தயாரிப்பை செய்து அவர் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுக்கு 3 வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். மதிப்புமிக்க வார்த்தைகள், ஒரு புதுமையான வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற வார்த்தைகள். 3 டி. இந்த டீ கிடையாது, 3 டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் டி ட்ரை, முயற்சி எடு. 2வது டி ட்ரஸ்ட், நம்பிக்கை கொடு. 3வது டி ட்ரூத், உண்மையாயிரு. இந்த 3 டி ட்ரை, ட்ரஸ்ட், ட்ரூத். இந்த 3ஐயும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள். ட்ரை என்று நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இது மாணவர்கள் மிக முக்கியமான தேவை. ஏனென்றால் பாடங்கள் படிப்பார்கள், சில நேரம் தோல்வியை பெற்றுள்ளார்கள், தோல்வி விடுவார்கள். முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த கல்லூரி வாழ்க்கையில் தொடர் முயற்சி உங்களுக்கு தேவை. எனவே முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள், வெற்றி பெறுவீர்கள். 2வது ட்ரஸ்ட், இது மிக முக்கியமானது. நம்பிக்கை. உன்னில் நீ நம்பிக்கை வை. உனக்குள் திறமைகள் உண்டு. நீ ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய சிறப்பான கை வேலைப்பாடு, மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். கடவுள் சிறப்பான கை வேலைப்பாடு என்று சொன்னால் உனக்குடைய திறமைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னுடைய அறிவுத்திறனை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு முதல் தேவை உன்னை நீ நம்ப வேண்டும். என்னால் முடியும் என ஒரு நம்பிக்கை உன்னை வளர்க்கப்பட வேண்டும். பாசிட்டிவ் எனர்ஜி help you a lot. இந்த கல்லூரியுடைய விருதுவாக்கிய நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை உடைய நீங்கள் வளர்த்துப்பட வேண்டும். உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களோடு இருக்கும் மாணவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆசிரியர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எனவே நம்பிக்கையினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். 3வது ட்ரூத். நீ உனக்கு உண்மையாயிரு, உடைய பெற்றோருக்கு உண்மையாயிரு, உடைய ஆசிரியருக்கு உண்மையாயிரு. ஏமாற்றலாம் நினைக்க வேண்டாம். ஏமாற்றுதான் எந்த பயனும் கிடையாது. உனக்கு தான் அது அழிவை கொடுக்கும். எனவே நீ உண்மையாக இருந்தால், தவறு செய்தாலும் அது உண்மையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் வழி பிறக்கும் மாற்றத்திற்கான வழி. பல வேளையில் இந்த உண்மைதான் பாதிக்கப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் ஏமாற்றி விடலாம், மற்றவர்களை ஏமாற்றி ஏதாவது செய்து வரலாம் என்று நினைக்கலாம். அது வெற்றி வர முடியாது. நீ எப்பொழுது உண்மையாக இருக்கின்றாயோ உனக்கு, அப்பொழுது நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நீ கல்லூரிக்கு வருகிறாய், நேரத்தோடு வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நீ நேரத்தோடு வர வேண்டும் நீ பெற்றோர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ நேரத்தோடு வரமாட்ட ஊர் சுற்றிட்டு இருக்க. அது உன் பெற்றோருக்கு தெரியாது. நீ பெற்றோரை ஏமாற்றலாம், நீ உள்ள ஆசிரியரை ஏமாற்றலாம், கல்லூரியை ஏமாற்றலாம். ஆனால் வீணாக போகும்போது நீ தான். நீ உண்மையாக இருந்தாய் என்றால்
இதை பெற்றோர் சொல்லுகிறாரோ இல்லையோ, உடைய வீட்டில் கேட்கிறார்களோ இல்லையோ, கல்லூரி சொல்கிறதோ இல்லையோ, நீ நேர்மையாக உண்மையாக நடந்து கொண்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கான வெற்றி கிடைக்கும். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு இந்த சின்ன தகவலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி அனைவரும் நன்றி தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். கல்லூரி இந்த கல்லூரியினுடைய ஒரு சிறப்பான ஒரு நபர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு தனி முத்திரை இருக்கிறது. என்ன தனி முத்திரை என்று சொன்னால், நீங்கள் 10வது ஆண்டு இந்த கல்லூரி தொடங்கி 10வது ஆண்டு, அந்த 10வது ஆண்டினுடைய முத்துக்கள் நீங்கள் 10 years of service in education. 10 ஆண்டுகளாக இந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 1500 பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறது, இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு தனி பெருமை. இந்த கல்லூரியே உரிக்கான பெருமை என்பதை சொல்லிக் கொள்வதில் உண்மையில நான் மற்றற்ற பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக நீங்கள் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள், நீங்கள் இந்த 10வது ஆண்டினுடைய முத்துக்களாக இந்த இடத்துல வந்திருப்பது என்பது கடவுள் கொடுத்திருக்கிற வரம் என்று தான் நான் பார்க்கிறேன். எனவே இந்த 10வது முத்துக்கள் நீங்கள் எப்பயுமே ஒவ்வொரு முத்துக்களுமே தனி திறமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த முத்துக்களாக இருக்கும். அதுல குறிப்பாக நீங்கள் இந்த வரலாற்று ஏடுகளில் தடம் பதிக்க இருக்கிற 10வது முத்துக்களாக இங்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் உண்மையில நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துவதில் பெருமிதம் அடைகிறேன். எனவே அன்பிற்குரிய மாணவர்களை, பெற்றோர்களை, உங்களுடைய பிள்ளைகளை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைய பெற்றோர்களை சந்தித்தேன். உங்களிடத்தில் ஒரு சிலவற்றையும் கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டவர்களாக எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்திருங்க என்று சொன்னால், உங்களுடைய எந்த அளவுக்கு சமுதாயத்தை போற்றப்படுகிற பிள்ளைகளாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். அது உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் திருப்பி உங்களுடைய பிள்ளைகளை அதைவிட பல மடங்கு உயர்ந்தவர்களாக, நன்னெறியாளர்களாக, சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக, சிறந்த பிள்ளைகளாக, ஒழுக்கமுடையவர்களாக வளர்த்திருக்க முயற்சி செய்வோம். அதற்காக உங்களுடைய உறுதுணையையும் நாடுகிறோம். இது இருக்கிற நம்முடைய இந்த ஒவ்வொரு துறை தலைவர்கள் அதற்காக நிச்சயமாக அயராது பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ, என்னிடத்தில் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு அதாவது இந்த 7வது வருடம் அந்த பிள்ளைகள், அவர்கள் வெளியே சென்ற பிள்ளைகள், அவர்களுடைய அந்த ரிசல்ட் வந்தது. ஏறக்குறைய 95% மாணவர்கள் முழு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது கல்லூரியினுடைய பெருமை. எனவே இந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அனைவருமே BCA டிபார்ட்மெண்ட் ஆஃப் BCA, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் முழு சதவீத தேர்ச்சியை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய இருக்கிற அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் அவர்களோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுகிற அனைத்து பேராசிரியர்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று உங்களை என்போடும் பாசத்தோடும் மீண்டும் கேட்டுக்கொள்கிற இந்த கல்லூரி நம்முடைய கல்லூரி, புனித அன்னம்மா நம்முடைய குடும்பம். எனவே அந்த குடும்பத்தை நாம் எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கிறோமோ அது நமக்கு பெருமை, சமுதாயத்துக்கு பெருமை என்பதை உணர்த்துவதில் உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைகள் நேற்று தான் சொன்னோம், இன்னைக்கு அழகாக எல்லாத்தையும் குறைநாள் அந்த அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார். பிள்ளைகள் ஒரு நாள் தான், நேற்று தான் சொன்னோம். நேற்று அதுவும் ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் மதியம் தான் சொன்னோம். இப்போ எல்லாம் தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு பிள்ளைகள் பார்க்கிற போது, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போது பெருமையாக இருக்கு. ஒரே நாளில் இவ்வளவு நாள் செய்ய முடிகிறது என்று சொன்னால்
அதிக நாட்கள் கொடுத்தால் இதைவிட அவர்கள் பன்மடங்கு செய்வார்கள் என்று இந்த பிள்ளைகள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும், அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று மீண்டுமாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசை. இப்படி பாத்தீங்கன்னா பசங்க வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் வெற்றியான பாட்டை பாடுங்க.